ஃபோக்கஸ் பண்ணிட்டியா? இது வந்து மோர் இல்லை, பொரியல். பொரியல் இல்லையா? நீ ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் இவ்வளவு. இது வந்து இலையில காகிதம் கிடைக்காத போது இலையில நான் எழுதுனது. எழுத்து தெரியுதா? A best friend can be seen in 3 times. At time of difficulties, behind your back, after your death. தெரியுதா? இலையில தெரியுதாப்பா? என்ன இது பாரு. உடனே ஸ்டே வாங்க முடியுமா என கேட்டு எழுது, இல்லாவிட்டால் தந்தி கொடு. சிறையில் கெடுபிடி அதிகம். எழுதிட்டியா? அப்புறம் இதெல்லாம் காய் இதுக்குள்ளே வச்சு அனுப்புவேன். அப்புறம் பார்த்துக்கா, இது வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற மாத்திரை. ஆன்னு போட்டிருக்குது பார். ஃபோக்கஸ் பண்ணிட்டியா? இதுக்குள்ள ஏதாவது செய்தி அனுப்புவேன். எப்படி? டண்டட்டாய் பார்த்துக்கா. சிகரெட்டு ஜருகியில் அப்படி வச்சு அப்படி இதை வச்சு என் பிள்ளைக்கு எழுதி அனுப்புவேன். எழுத்து தெரியுதா? டாக்டர் ராமதாஸை சந்தித்து உடனே ஆஃபீஸ் முன், சிபிஐ ஆஃபீஸ் முன் ஆர்ப்பாட்டம் செய்யவும். எழுத்து தெரியுதா? தெரியலையா? பரவாயில்ல, போதும். இதை வளர்ச்சி ரொம்ப டைனி. இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்பிக் இதில் தான் பண்ண முடியும். இது நைஸ் அப்படி சுருட்டு. இது இதாகிப்போச்சா? முதல்ல பேப்பர் கொடுக்காத போதே சிகரெட் ஜருகில் எழுதுவேன். இது வந்து சிகரெட் நாக்கு உள்ளே வச்சுருக்கோம்ல, நாக்கு இருந்தால் அப்படி அதில் எழுதுனது புஸ்தகம். தாயகம் தேடி. நாட்டம் எங்கே விழுந்துருச்சியா? எங்கம்மா வா, எங்கே? தாயகம் தேடின்னு அட்டையில் எழுதுறதுப்பா. என்ன இதா தாயகம் தேடி. என்ன காகிதம் கிடைக்காத போது ஜெயிலில் எழுதுனது. என்னப்பா? அடுத்து இதெல்லாம் இந்த அட்டை. இப்படி அட்டை. சிகரெட் ஜருக, ஊதுபத்தி டப்பா அதில் எப்படிப்பா? இது அப்புறமா இது அட்டை, சிகரெட் அட்டை. இதில் எழுதுறது. நோபல் பரிசு பெற்ற இலக்கியத்துக்கான கருப்பரின பெண். இது எழுதுறது. இது சிகரெட் அட்டையில். என்ன இது? சிகரெட் அட்டையில். மெஞ்சு என்ன? சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்களை பற்றி எழுதுனேன். அப்புறம் ஜருகங்க எங்கே காணோம்? தோ விதை நெல் விருந்தாகலாமா? நம்ம வளர்த்துன புள்ளது. அதுக்கு என்ன தெரியுமா? சிகரெட் ஜருக. இந்த சிகரெட் ஜருக. ஃபோக்கஸ் பண்ணுறியா? இதெல்லாம் சிகரெட் ஜருக. இதில் புஸ்தகம் செஞ்சு அட்டை செஞ்சு இது மரத்தின் மரபுகள், டாக்டர் பழனி பாபா. இதுவும் ஜெயிலில். ஃபோக்கஸ் பண்ணிட்டியா? வார். எழுத்து தெரியுதா? ரைட். அப்புறம் சிகரெட்டுக்கு மேலே உள்ள சின்ன ஜருக. என் கூட்டு குயிலுக்கு ஒரு பாட்டு. அது பாடும் குயிலினங்களுக்கு கூடும் குஞ்சுகளுக்கும் காணிக்கை. எப்படி? இது கத்தியார ஜெயிலுக்குள்ள இதாச்சா? அடுத்து அட்டை. என் மகளுக்கு பொறுப்பாய் நெருப்பாய் இருப்பாய் மகளே, உன் விழுதுகளின் விடியலை என் விலங்குகள் விருப்பமுடன் சுமக்கும். 125வது சிறையில் 180வது நாள். எடுத்துட்டியா? இது இங்கிலீஷ். இது எடுத்துட்டியா? 125வது சிறையில் 125வது நாள். 13/12/93. திருச்சி மத்திய சிறையிலிருந்து எழுதுகிறேன். இதெல்லாம் லேமினேட் பண்ணது. அப்புறம் என் உயிர் தோழனுக்கு. அப்புறம் வருங்காலம் வஞ்சம் எடுக்கும். ஃபோக்கஸ் பண்ணிட்டியா? திருச்சி ஜெயிலேருந்து போலீஸ் வேனில் ஏறுறேன். களத்தை இழப்பினும் யுத்தத்தை இழக்க மாட்டேன். இது இங்கிலீஷ் புஸ்தகம்.
அடுத்து காயக்கசிவுகள் எடுத்துட்டியா? இங்கே வார். இது 79 பார்த்துக்கா, 79 82 86 91 92 93 இனி 2000 வரைக்கும் எழுதுறதுக்கு வச்சுருக்கேன். இனி அடுத்த ஜெயிலில். இது சிறைவாசி தரும் சீதனம். ஒருத்தர் படம் போட்டிருக்கேன் பார். இது மராட்டிய சிறையில். இது சுடுமூச்சு. சிறையில் இருந்தாலும் சிலுவையில் இருந்தாலும் சிரித்து கொண்டே இருப்பேன். அந்த 10 நாட்கள். கடைசி இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதுறதுக்கு ஆர்டர் வாங்குறேன். சின்னதில் ஆரம்பித்து இலையில் ஆரம்பித்து அவன்கிட்ட சண்டை போட்டு பெரிய நோட்டு. அப்புறம் ஜெயிலுக்குள்ளேருந்து வாசலுக்குள்ளே கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணும்போது, டுடேஸ் ரிமாண்ட் டுமாரோஸ் ரிவார்ட். இதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண கிடைக்குதா? ஷைனிங் கிடைக்குதா? சரி. என் விலங்குகளில் உன் விடியலை சுமக்கிறேன். காஷ்மீரை பற்றி இந்த ஹசரத் பால் எழுதுந்து. இது சத்தியமங்கலம் சப்ஜெயில் எழுதியா? இது நிர்மாணம் அடிக்கிறான். இது ஒரு பொம்பளையில் போய் இராணுவம் அடிக்கிறான் பார் தடியில். எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? இது என் மகளுக்கு எழுதினேன். என்ன? வீரத்திற்கு விலங்கிட முடியாது. அப்படியே மண்டே காட்டுறேன்னு போடுறான். வீரத்திற்கு விலங்கிட முடியாது. எப்படி? சரியா? இது ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வருட சுகம் குழந்தைகளுக்கு. சரியா? எடுத்துட்டியா? என் இயல்புகள் இறந்த நாள். சிதைகள் எரிகையிலே. இது எங்கள் ஊர் ஊட்டியில் மலைச்சரிவு ஏற்பட்டப்போ என்ன எழுதுனது. இது விளையாடும் பொம்மை அல்ல, ஆலோசனை மன்ற குழுவுக்கு நான் எழுதுனது. இது புழுதி புயலில் புதைந்த உண்மைகள். எம்ஜிஆரோட நான் இருந்தபோது எழுதுனது அந்த கதையெல்லாம். அடுத்து என் தங்கத்துக்கு எழுதுனது இளமையில் கனவுகளின் நினைவுகள். பருவங்களின் நினைவுகளில் கனவுகள். முந்தியதை முடிக்க தெரியவில்லை, பிந்தியதை சுமக்க துணிவில்லை. இதை சிறை அதிகாரிகளே தணிக்கை செய்து விடாதீர்கள், கையை ஒடிச்சு போடுவேன்னு எழுதியிருக்கேன் பார். ஃபோக்கஸ் பண்ணியா? இதே டப்பா காலப்பெட்டகம். ஃபோக்கஸ் பண்ணிட்டியா? தவறு. எப்படி இதை மாத்திரக்குள்ள நம்ம சமாச்சாரம்லாம் வச்சு அனுப்புறது. இது ஒரு சின்ன புஸ்தகம். உட்காந்துட்டு ஜெயிலில் எப்படி டப்பா மாதிரி எப்படா இதாச்சா? க்ளோரியஸ் பாஸ்ட், என்னோட கடந்த காலம். இங்கிலீஷ் புஸ்தகம் அதெல்லாம். இது சோப் டப்பாவில், பியர் சோப் டப்பாவில் அதில் செய்கிறது ஜெயிலுக்குள்ளே. சிதைகள் எரிகையிலே நான் என் ஜீவனை தேடுகிறேன். புதைந்த குழிகளிலே நான் என் புதையலை தேடுகிறேன். இது டுடேஸ் ரிமாண்ட் டுமாரோஸ் ரிவார்ட். பிஎஸ் பியர் சோப் டப்பாப்பா. காட்டவா? பிச்சு காட்டவா? இது பிச்சு காமிக்கல. என்ன இதுதானே? எப்படி எப்படிப்பா? இதை பாரு, இப்படி தெரியுதா? பிஎஸ் சோப் டப்பா தெரியுதாப்பா? என்ன தெரியுதா இல்லையா? அவனுக்கு தெரியணும்ல, கேமராமேன். உனக்கு தெரிஞ்சு என்னடா பண்ண முடியும்? நீ இங்கே உட்காந்துருக்க. இது இப்படி பஜாலியா? வாத்தா இதாச்சா? இதுவும் இப்படி. இது கொட்டாங்குச்சி. இது பார்த்துக்கா, எங்கள் சூப்பரண்ட் மாதிரியே இருக்கும் வாய். காலேருந்து அவன் இப்படி தான் இருப்பான். அது இதெல்லாம் ஜெயிலில் நான் எழுதி, இது இலையில் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் பார் செய்தி. நீ நலமாய் இருக்க என் வாழ்த்துக்கள். இது இலையில் எல்லாம் இலையில் எழுதுனது. இது கொட்டாங்குச்சிப்பா. அல்ல அது புல்லை ஒட்டி இருக்குது. அதெல்லாம் இது ஜெயிலில் நான் யூஸ் பண்ண டூத் ப்ரஷ்ஷு, பென்சிலு, பேனா, அங்கே பால் கணக்கு எழுதுனா அவன் கட்டின காசு, சம்பாதிக்கிறது. இதுக்கு கவர்மெண்ட் நம்ம கொடுத்த குழம்பு.
கஜாலையும் ஃபோக்கஸ் பண்ணு கொண்டு காட்டுதான் அவங்க ஊரில் இவனுக்கு அங்கெல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துருக்கேன் இவனுக்காக நம்ம இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு வார். இது ப்ரஷ்ஷு, இது பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷு, இது எதாவது துடைச்சிக்கிறதுக்கு, இதெல்லாம் பேனா அங்கே யூஸ் பண்ணுற பேனா. இதுதான் உள்ள பால் கணக்கு எழுதுனாக்கா கூலி கொடுப்பான். அது கொடுத்தா காசு, நம்ம சம்பாரித்த காசு, நம்ம கஃபன் துணிக்காது. இது பூட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான் முதல்ல. நான் அது அப்படின்னா அவன்கிட்ட வச்சுக்கிறது. நான் ஹார்லிக்ஸ் வேணும்போது அவன் கொண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுவான். பார்த்தேன் ஹார்லிக்ஸ் பூரா ஜெயிலர் சாப்பிட்டான்ட்டு கம்ப்ளைண்ட்டில். அவன் உடனே வேணான்னு கொடுத்துட்டு பூட்டி சாய் வச்சுக்கன்னு ஒரு பூட்டு கொடுத்தா. அதுக்கு ஒரு தனி ரெட்டு. இந்த பூட்டுக்கு ஒரு வரலாறு, சிகரெட் லைட்டருக்கு ஒரு வரலாறு, தூக்க மாத்திரை குடித்தான் அது இல்லை. இது காய்களுக்குள்ளே வச்சு போடுறது தான் நம்ம ஜெயில் சரக்குகள். சமுதாயத்துக்கு புஸ்தகம் எழுதியாப்பா. நான் பெட்ரூம் காமிக்க. பெட்டு நான் படுத்து தூங்குறது காட்டுறாங்க பசங்களுக்கு. படுத்து தூங்குற இடம் இதே. டெலிஃபோன் பேசுகிற இடம். இந்த வாட்சு, இது ஆளுங்க வந்து உட்காருது. வா தகசா இங்கிட்டு வா உட்காரு. இந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் வெடிச்சது கொடுத்த சார்ஜ் ஷீட்டு 4 கிலோவுக்கு 25 கிலோ. அது தூக்கி வை. இப்படி எல்லாத்தையும் எடுக்கு, பூரத்தை எடுக்குமா. இதெல்லாம் சார்ஜ் ஷீட். ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் வெடிப்புக்கான சார்ஜ் ஷீட். ஃபோன் எடு. சரி வரட்டும். ரைட்டு தேங்க்யூ. மஜாப்பா சார்ஜ் ஷீட் பூரா எடுத்து வச்சிட்டியாம்மா? சரி கேசட்டு காட்டு. கேஸான கேசட்டு எல்லாம் கேஸான கேசட். அந்தந்த தேதிக்கு வாய்தானுன்னா அது எந்த ஊரில் எந்த தேதி எல்லாம் அரெஸ்ட்டு எல்லாம் ரிமாண்ட். இதெல்லாம் கேசட்டு. மற்ற டப்பாவில் என்னம்மா எங்கே எடு. இதான் நம்ம பற்ற. இது இதெல்லாம் கேஸானது. இதுவும் கேஸான கெஸ்ட்டு. இது வர எல்லாம் கேஸான கேஸ் தான். ஆமாம் அது என்ன வாங்கணும்ல கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டில். ஆனால் எழுதியிருக்கான் ஒன்றும் செய்ய மாட்டான். திருப்பி கொடுத்துருவான். பத்திரம் அதெல்லாம் கொடுத்துருவான். எல்லாம் கேஸான கேஸ்ட்டு. அதை காட்டு. இதெல்லாம் கேஸான கேஸ்ட்டு. டப்பா கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது. அது உள்ள வச்சிரு. உள்தள்ளிடு. அவன் படிக்கிற புஸ்தகத்தில் காமிச்சிரு. வா உள்ளே வந்துடு. இது புஸ்தகம் இருக்கு. கேஸ் கேன் அப்படி பின்னாடி வந்தால் கூட ஆள் தெரியுங்க. அதே கையில் தொட்டு நீ நல்லா ஏற்ற இதெல்லாம் சனியன் தொட்டு. இங்கே எப்படி இந்த அபுதாபி தோழர்கள். ரொம்ப ஜெயிலில் ரொம்ப யூஸ் ஆகும். ஆமாம் வச்சுட்டு போனால் தெரியாது அவனுக்கு நல்லான்ட்டு. ஸ்ட்ரைட் டிக்கெட் இதுதான் நமக்கு மாத்திரை. 3 கைப்பிடிச்சு